ஹலோ மக்களே, மாயா சீனு சீரியல் செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ரகுராம் வீட்ல தனா பூஜையை முடிக்கிறதுக்குள்ள தனாவை யாராவது பாத்துருவாங்களோ என்னவோன்னு சீனுவும் செய்யக்கூடிய காமெடி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்தது. பத்மாவும் பார்வதியும் எவ்வளோ ட்ரை பண்ணியும் தனா இருக்கிற இடத்தையே தெரிஞ்சுக்க முடியல. ஆனா சாரு ஒரு வழியா கண்டுபிடிச்சிடுறாங்க. இத பார்த்த மாயாவும் உன்னால என்ன பண்ண முடியும், யார்கிட்டயாவது நீ போய் சொன்னேன்னா நீ தான் மாட்டுவ, உனக்கு தான் கண்ணு தெரியாதுன்னு அசால்ட்டா சொல்லிடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம தனாவையும் கதிரையும் ரகுராமே பார்த்துடுறாங்கன்னே சொல்லலாம். தனாவை பார்த்த நம்ம ரகுராம என்ன பண்ண போறாங்களோ அதே சமயத்துல புவனேஸ்வரியும் எப்படியாவது ரகுராமோட உயிரை எடுக்கணும்னு சொல்லிட்டே இருக்காங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா புவனேஸ்வரி கார்த்திய ஜெயில வந்து பாக்குறாங்க. அப்படியே கார்த்தியை பார்த்துட்டு நீ எதுக்குமே கவலைப்படாத, கொஞ்ச நாள்ல உன்னை எப்படியும் கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கார்த்தியும் நான் வெளியில வராட்டாலும் பிரச்சனை இல்லை, அந்த கதிரையும் தனாவையும் சும்மாவே விடாதுங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்தே இருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாம நம்ம நினைச்ச மாதிரி ரகுராமோட வீட்டில இருந்து எப்படியும் ஒரு உயிரை எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. புவனேஸ்வரியும் நீ எதுக்குமே கவலைப்படாத, எல்லாத்துக்கும் ஆளை ரெடி பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு ஃபோன் கால் பண்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் சாமியாரும் நானும் ரகுராமுக்கு ஷாக் அடிச்சிரும், அந்தால அவரோட உயிரும் பிரிஞ்சிரும்னு நினைச்சேன், எல்லா பிளானமும் கொஞ்சம் சொதப்பல் ஆயிட்டுமான்னு சொல்றாங்க. அதை கேட்ட புவனேஸ்வரியும் இதை சொல்றதுக்கா நான் உனக்கு கால் பண்ணேன், ஒழுங்கு மரியாதையிட்டு அந்த ரகுராமோட உயிரை சீக்கிரமா எடுத்துட்டு சொல்லுன்னு சொல்றாங்க. அதை கேட்ட அந்த போலீஸ் சாமியாரும் எனக்கு பக்கத்துல இருக்க இந்த ஜோசியருக்கு மேல ரொம்ப சந்தேகமாவே இருக்கு, எப்பவாது உண்மையெல்லாம் சொல்லிடுவாரோ அப்படின்னு நினைக்கிறேன். அதை கேட்ட உடனே புவனேஸ்வரியும் நீ எதுக்குமே கவலைப்படாத, அவரோட பொண்ணு நம்ம கிட்ட இருக்கிறது வரைக்கும் அவர் வாயே திறக்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே புவனேஸ்வரி அந்த ரவுடிங்கள்ட்டு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு சேஃபா தானே இருக்கா, பத்திரமா பார்த்துக்கோங்க, அவளை வச்சுதான் எல்லா வேலையும் நடத்தணும்னு சொல்லிடுறாங்க. கார்த்தியும் புவனேஸ்வரி கிட்ட எப்படியாவது அந்த ரகுராமோட உயிரை எடுத்துருங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்க பூஜை செம சிறப்பாகவே நடந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம தனாவை எப்படியாவது யாருமே பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீனுவும் ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பத்மாவும் பார்வதியும் சீனு டைவர்ட் பண்ற திசை நோக்கியே போயிட்டே இருக்காங்க. ரொம்ப டயர்டான சாருவும் எப்படியாவது தனாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வேறொரு ரூமுக்கு தேடி போயிடுறாங்க. தனாவும் ஃபர்ஸ்ட் பூஜையை முடிச்ச சந்தோஷத்துல இருக்கும் போதே மணி வந்துடுறாங்க. மணி அது மாயாதான் நினைச்சு பேசிட்டு இருக்கவும் கடைசியில தனான்னு தெரிஞ்சு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்படியே மாயாவும் நடந்ததெல்லாம் சொல்லவும் மணி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கா, சரி இனிமே நானும் உங்க டீமு, எந்த ஹெல்ப் வேணாலும் கேளுமா, நான் எல்லாம் செய்து தரேன்னு சொல்லிடுறாங்க. தனாவும் நமக்கு இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணதுக்கு இருக்காங்களேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. இனி தனாவை வச்சு இன்னும் 2 பூஜை பண்ண வேண்டியது இருக்கு, எப்படியாவது நல்லபடியா நடந்துரும்னு மாயாவும் ஜானகியும் கடவுள்கிட்ட வேண்டிட்டே இருக்காங்க. அடுத்த பூஜையில பாத்தீங்கன்னா நம்ம தனாவும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காண்டி வராங்க. கையில தட்டோட சாரி எல்லாம் இருக்குது. மாயாவும் ரகுராம் பெரியப்பா இந்த தனாவை பார்த்துடக்கூடாது, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. தனா கரெக்டா ஆசீர்வாதமும் வாங்க வராங்க. பக்கத்துல இருந்து ஜானகியும் அவ்வளோ டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்ப மட்டும் தனாவை பார்த்துட்டாங்கன்னா எப்படி இந்த பூஜையை நடத்த விட மாட்டாங்களேன்னு ஜானகி அப்படியே குழம்பி போயிடுறாங்க. பக்கத்துல நின்றுட்டு இருந்த மாயாவும் கீழே இருக்க கண்ணாடியை கவனிச்சு அப்படியே அதை எடுத்து ரகுராமோட கண்ணுக்கு பக்கத்திலே காட்டுறாங்க. அந்த கண்ணாடி மூலமா வர பிளாஷ்னால ரகுராமோட கண்ணும் கூசிடுது. உடனே ரகுராமும் கண்ணை கசக்கும் போது கரெக்டா தனாவும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த சாமியாரும் எவ்வளோ டெக்னிக்கா இந்த மாயா பண்ணுறா, எவ்வளோ சாமர்த்தியம் இருக்கணும் இந்த பொண்ணுக்கு, அப்படியே அந்த புவனேஸ்வரியோட ஆழம் கண்டுபிடிச்சிட்டானா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க. நம்ம தனாவும் இதாண்டா சாக்குன்னு ஃபாஸ்டா மாடிக்கு போயிடுறாங்க. மாயாவும் ஒரு வழியா தனா 2வது பூஜையை முடிச்சிட்டான்னு சந்தோஷம் ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா தனா ரூமுக்குள்ள போய் க்ளோஸ் பண்ணவும் அங்க சாரு வந்துடுறாங்க. சாரு தனாவை பார்த்து என்ன தனா நல்லா மாட்டிட்டியா என்கிட்ட,
எவ்வளவு தைரியம் இருக்கணும், எல்லாரையும் ஏமாத்தி இந்த பூஜையை நடத்தி முடிக்கலாம் தானே பார்த்த, அப்படியே வசமா என்கிட்ட மாட்டிட்டியே அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட தனாவும் ஐயோ நம்ம இவள்கிட்ட சரியா மாட்டிட்டோமே, இந்த சாருவுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சே, எப்படி நம்ம அப்பா கிட்ட மாட்டி விட்டுருவாளே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த டைம்ல கரெக்டா நம்ம மாயாவும் என்டர் ஆகுறாங்க. சாருவும் மாயாவை பார்த்து உங்களுக்கெல்லாம் என்ன தைரியம் இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து இந்த பூஜையை முடிச்சிடலாம் தானே நினைச்சீங்க, அதுக்கெல்லாம் நான் விடவே மாட்டேன், தனாவை பத்தி இப்பவே எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட நம்ம மாயாவும் ரொம்பவே சிரிக்கிறாங்க. சாருவும் ரொம்ப குழம்பி போய் எதுக்குடி இப்ப நீ சிரிக்கிற, உன்னை பத்தின உண்மையெல்லாம் இப்ப வெளிச்சத்துக்கு வந்துட்டு நினைச்சா சிரிக்கிற அப்படின்னு கோபமா கேக்குறாங்க. மாயாவும் நீ யார்கிட்ட போய் சொல்ல போற, பெரியப்பா கிட்டயா போய் சொல்ல போற, இல்லைன்னா உன் பத்மாத்த கிட்ட போய் சொல்ல போறியா அப்படின்னு கேட்கவும், ஏன் எல்லார்கிட்டயும் தான் சொல்லுவேன் அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க. அதை கேட்ட மாயாவும் நீ என்னன்னு போய் சொல்லுவ, நான் தனாவை பார்த்தேன்னா சொல்லுவ, அப்படி நீ சொன்னியன்னா நீ தான் மாட்டுவ, உனக்கு தான் ஏற்கனவே கண்ணு தெரியாதே, அப்புறம் எப்படி நீ பார்த்தேன்னு எல்லார்கிட்டையும் போய் சொல்ல முடியும்னு கேட்குறாங்க. இதை கேட்ட தனாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆகி ஆமா மாயா, ஃபர்ஸ்ட் எனக்கு இது ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை, இப்பதான் புரியுது, சாரு எப்படி எல்லார்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படின்னு நினைச்சி தனாவுக்கு கொஞ்சம் அமைதி ஆகுதுன்னே சொல்லலாம். அதை கேட்ட சாருவும் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. மாயாவும் செம மாசா சாரு நீ யாருக்கிட்டனாலும் போய் சொல்லிக்க, அப்பதான் நீ இத்தனை நாளா பண்ண ஃப்ராடுத்தனம் எல்லாம் எல்லாருக்கும் தெரிய வரும்னு அசால்ட்டா சொல்றாங்க. சாருவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. அப்படியே பத்மா கிட்ட வந்து அத்தை உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் தனாவை பார்த்தேன், அவ அந்த ரூம்ல தான் இருக்கா, ஆனா இதெல்லாம் யார்கிட்டயுமே சொல்ல முடியாது, சீக்கிரமா வாங்க அங்க இருக்க தனாவை அப்படியே இழுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சாரு சொல்லவும் பத்மாவும் பார்வதியும் ஃபாஸ்ட் அந்த இடத்துக்கு வராங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து வரதை பார்த்த மணியும் இங்க ஏதோ குழப்பம் நடக்க போகுது, தனாவை தேடி தான் எல்லாரும் போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நம்ம பத்மா கிட்ட வந்து எல்லாரும் எங்க போறீங்க, அதுவும் சாரி இவ்வளோ ஃபாஸ்டா போயிட்டு இருக்கா, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. பத்மாவை என்னெல்லாமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. மணியும் அவங்கள டைவர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா மாயாவும் எப்படி இவ போய் பத்மாத்தா கிட்ட சொல்லிடுவா, இவங்க இந்த இடத்துக்கே வந்துருவாங்கன்னு தெரிஞ்சு நம்ம தனாவை வேறொரு ரூமுக்கே மாத்திடுறாங்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கதிர் கார்த்தி இந்த தடவை எப்படியும் ஜாமீன்ல வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கே போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த புவனேஸ்வரி ரொம்ப எரிச்சலாகி ரகுராம எப்படியாவது கொல்லணும்னு சொல்லிட்டு அடுத்த பிளானையும் போட்டுடுறாங்க. தொடர்ந்து அடுத்த பூஜையும் பண்ண போற தனாவை நம்ம ரகுராம் பாக்குறாங்கன்னே சொல்லலாம்.